A number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is n square minus n by 2. அதாவது டோட்டலா n டீம்ஸ் இருக்கு. அவங்க ஒவ்வொரு டீமும் எத்தனை கேம் விளையாடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நமக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. வேற ஈச் டீம் பிளேஸ் வித் another டீம் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஒவ்வொரு டீமும் ஒரு தடவை தான் விளையாடுவாங்க. எத்தனை டீம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு டீமும் ஒரு தடவை தான் விளையாடுவாங்க. ஆனா டோட்டலா வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 கேம்ஸ் இருக்கு. சரியா? இது பாக்குறதுக்கு தான் அப்படியே பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இது ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ g of n அதாவது கேம்ஸ் n நம்பர் ஆஃப் கேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பை 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கேம்ஸ் g of n எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது n ஸ்கொயர் மைனஸ் n by 2 is equal to 15. சரியா? g of n வந்து 15 தான். அதை நான் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். n ஸ்கொயர் மைனஸ் n is equal to 2 into 15 is 30. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். தட் இஸ் n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 is equal to 0. இந்த பிளஸ் 30 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 30. ஐ மெத்தட்ல நம்ம போட்டோம்னா இங்க மைனஸ் 30 மேல போடலாம், கீழே வந்து என்ன போடலாம், மைனஸ் 1. சரியா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n வந்து எதுவுமே இல்லை. அதனால நம்ம டைரக்டா இங்க என்ன பண்றோம், 1 மல்டிப்ளைட் பை மைனஸ் 30 இஸ் மைனஸ் 30 போட்டோம். இப்போ இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 5s are 30 போடலாமா? இப்போ கிரேட்டர் நம்பருக்கு இப்போ நமக்கு இங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 30, இங்க என்ன பண்றோம், ஆட் பண்ணா மைனஸ் 1 வரணும். அப்போ மைனஸ் 1ன்றது என்னது, மைனஸ் சிம்பிள் இங்க இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் நம்ம போடணும். இப்போ என்ன வரும் பாருங்க, தட் இஸ் 6 into 5 is 30, minus into plus is minus 6 minus 6 plus 5 is minus 1. இப்போ இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் nல எதுவுமே இல்லைன்னா நம்ம டைரக்டா என்ன போட்டுக்கலாம், n minus 6 அப்புறம் n plus 5 that is equal to 0. இங்க எதுவுமே இல்லைன்னா தான். சரியா? இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n வந்து எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் 1 தான் இருக்கு அப்படின்னா நம்ம இப்படி டைரக்டா போடலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணி தான் போடணும். மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி தான் போடணும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், n மைனஸ் 6 வந்து 0வா இருக்கலாம், அல்லது n பிளஸ் 5 வந்து 0வா இருக்கலாம். அது நம்ம ஏன் அப்படி போடுறோம், ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணா 0னா ஏதாவது ஒரு டேர்ம் 0வா இருக்கும். அப்போ n is equal to 6 இருக்கலாம், n is equal to minus 5 இருக்கலாம். இந்த மைனஸ் 5 நம்ம எடுத்துட போறோம். ஏன் எடுத்துட போறோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் டீம்ஸ் மைனஸ்ல ஆன்சர் வராது. ஸோ இப்போ நமக்கு 6 டீம்ஸ், அப்போ நம்ம டோட்டலா நம்ம என்ன எடுத்துக்க போறோம், n is equal to 6. தட் மீன்ஸ் எவ்வளோ டீம்ஸ் இருக்காங்க, 6 டீம்ஸ் இன் அ லீக். ஒரு லீக்ல எவ்வளவு டீம்ஸ் இருக்கு, 6 டீம்ஸ் இருக்கு.